நேயர்களே, மீண்டும் விடியலேவா நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு என்பது மகாகவியின் வாக்கு. சூரிய உதயத்தின் போதுதான் மனம் சலனம் இல்லாமல் தூய்மையாக இருக்கும். அப்போது நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வது நல்லதே. அந்த வகையில் இந்த விடியலேவா நிகழ்ச்சியில் பல புதிய பகுதிகளும் இடம்பெறுகின்றன. உங்களுக்கு நம்பிக்கையூட்டும் வகையில் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். உடல் வலிமையோடு இருந்தால்தான் உயர்ந்த லட்சியங்களை எட்ட முடியும். உயிர் வாழ்வதற்கு உடலே ஆதாரம். உடலை வலிமை பெற செய்யும் முயற்சிகளில் உடல் பொலிவும் தளர்ந்து விடக்கூடாது என்பதே முக்கியம். உடலின் வலிமையும் கூட்டி பொலிவும் ஏற்பட செய்யும் எளிய முறை யோகாசனங்களை கற்றுத்தர நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வருகிறது வலிவும் பொலிவும். என் அருமை உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இப்பொழுதெல்லாம் ஆஸ்பத்திரிகள் பெருகிக்கொண்டே இருக்கிறது. ஆஸ்பத்திரிகள் அதிகமாக பெருக பெருக என்ன நிலை ஏற்படுகிறது? நோய்கள் அதிகமாகிவிட்டது. எவ்வளவுக்கு ஆஸ்பத்திரி அதிகமாகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நோய் அதிகமாகிவிட்டது. டாக்டர்கள் பெருக பெருக பலவிதமான டாக்டர்கள் வந்து விட்டார்கள். தலையிலிருந்து பெருவிரல் வரைக்கும் தனித்தனி ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு டாக்டர். மூளைக்கின்றே முடிக்கு டாக்டர்கள். முடி சரியாக வளர மாட்டேங்கிறது, முடி உதிர்கிறது, தலையிலே பொடிப்பு வருகிறது, அதுக்கு தனி டாக்டர். மூளைக்கு தனி டாக்டர், நரம்பியல் டாக்டர் வேற, மூளைக்கு டாக்டர் வேற. கண்ணுக்கு தனியாக டாக்டர், கண்ணு மூக்கு காதுக்கு டாக்டர், பல்லுக்கு டாக்டர், நுரையீரல் இருதயத்துக்கு தனியாக டாக்டர், சைக்காலஜி டாக்டர் வேற மூளைக்கு. இப்படியாக நுரையீரலுக்கு தனி டாக்டர், வயிற்றில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் தனி டாக்டர். கிட்னி டாக்டர் தனி, லிவர் டாக்டர் தனி, பேங்க்ரியாஸ் டாக்டர் தனி, இன்னும் ஆண் பெண் உறுப்புகளுடைய பிரச்சனைகளுக்கு தனி டாக்டர், எலும்புகளுக்கு தனி டாக்டர், நரம்புகளுக்கு இப்படி பார்ப்பீர்களானால் தனியாக டாக்டர்கள். ஒரு டாக்டர் சென்றால் அவர்கள் ஒரு 2 மாதம் வைத்தியம் பண்ணிவிட்டு அடுத்தால போ, அந்த டாக்டர்கிட்ட போ, இந்த டாக்டர்கிட்ட போ. காலமெல்லாம் மருந்து, மாத்திரை, ஊசி, ஆப்ரேஷன். நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கின்றேன், மனிதனாக பிறந்த யாரும் டாக்டரிடம் செல்லக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு செல்லக்கூடாது, கோர்ட்டுக்கு செல்லக்கூடாது. அப்படி ஒரு பிடிவாதமாக நாம் வாழ்க்கையை கொண்டு சென்றால்தான் நம் வாழ்க்கை வெற்றிகரமாக அதை அடைந்ததாக அர்த்தம். இன்றைக்கு பாருங்கள், சிறு குழந்தையிலிருந்து ஆஸ்பத்திரிக்கு செல்கிறோம். பெரியவர்களானால் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் போலீஸுக்கும் கோர்ட்டுக்கு செல்கிறோம். இதனால் பல மனப்பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், பண சம்பந்தப்பட்ட விரயங்கள் எத்தனையோ ஏற்படுகிறது. ஆனால் ஆசன பிராணாயாமத்தை கை கொள்பவர்கள் இவைகளெல்லாம் நீந்தி வந்து விடுவார்கள், செல்ல மாட்டார்கள். அந்த மாதிரியான சூழ்நிலையே அவர்களுக்கு வராது. காலையிலும் சாயங்காலமும் மாலையிலும் ஆசனத்தை பண்ணி கொஞ்சம் தியானம் பண்ணிவிட்டால் இவருடைய உடலும் உள்ளமும் சுத்தமாகி விடுகிறது. உடல் சுத்தம் மட்டும் ஆகாது, உள்ளமும் சுத்தமாக வேண்டும். மேலே சோப்பு போட்டு நம்ம சுத்தப்படுத்திக் கொள்ளலாம். உள்ளத்தை எப்படி சுத்தப்படுத்துவது? உள்ளத்தை சுத்தப்படுத்துவதுதான் ஆசன பிராணாயாமம். கொலை செய்யக்கூடாது, பொய் பேசக்கூடாது, களவு செய்யக்கூடாது, பிறர் பொருளை அபகரிக்கக்கூடாது, எப்போதும் பெண்கள் நினைப்பில், கெட்ட நினைப்பில் இருக்கக்கூடாது. இவைகளெல்லாம் ஏம நியமங்களில் வருகிறது. அடுத்தவருக்கு உதவி செய்யும் பண்பால் நாம் வளர வேண்டும். பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். நம்மிடத்திலே கெட்ட பழக்கங்களை எல்லாம் விட்டுவிட வேண்டும். இதெல்லாம் நியமங்களில் வருகிறது. கடவுளுடைய குணங்கள் எல்லாம் அற்புதமான குணங்கள், அதை நாம் பின்பற்ற வேண்டும். ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஒழுக்கம் என்பதற்கு அதற்கு முடிவே கிடையாது. சாப்பிடுவதில் ஒழுக்கம், தூங்குவதிலே ஒழுக்கம், அம்மாவிடம் பேசுவதிலே ஒரு ஒழுக்கம், அப்பாவிடம் பேசுவதிலே ஒழுக்கம்,
சொந்தக்காரன்கிட்ட பேசுவதிலே ஒரு ஒழுக்கம், பள்ளிக்கூட ஆசிரியர்கள்ட்ட பேசுவதிலே ஒழுக்கம், வெளி ஜனங்கள்கிட்ட பழகுவதிலே ஒரு ஒழுக்கம், சக மாணவர்கள்ட்ட பேசுவதிலே ஒழுக்கம், எத்தனையோ இருக்கின்றது. அவைகளெல்லாம் மாணவர்களுக்கு நாம் கற்பிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த யோகாசன பிராணாயாமங்கள் படித்து விட்டாலே அவர்களுக்கு எல்லாம் தனியாக இவை தானாக யாரும் கற்பிக்க வேண்டும் என்று கூட இல்லை, அவங்களுக்கு தானாகவே வந்துவிடும். இப்படித்தான் வாழ வேண்டும், எப்படியும் வாழலாம் என்ற எண்ணம் அவர்களுக்கு வரவே வராது என்பதைத்தான் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். மனிதருள் மாணிக்கமாக வாழ வேண்டும். தோன்றில் புகழோடு தோன்றுக அல்லது தோன்றலில் தோன்றாமை நன்றுங்கிறான். வைராக்கியம் வேண்டும், மன திட்பம் வேண்டும். இதற்கு எங்கே டாக்டர் இருக்காங்க? வைராக்கியம் வேண்டும், மன திட்பம் வேண்டும், நினைவாற்றல் வேண்டும். இதுகளுக்கெல்லாம் ஊசி மாத்திரை இருக்கா? கிடையாது. அதுக்கெல்லாம் ஊசி மாத்திரை இந்த ஆசன பிராணாயாமங்கள் தான், இயற்கை வைத்தியம்தான். உலக மகாபிதா மகாத்மா காந்தி என்ன பண்ணார்? போய் பேசல, அவர் இயற்கை வைத்தியத்தை கை கொண்டார். ஆசன பிராணாயாமங்களை தானும் செய்து மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தார், செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஆசிரமத்தில் அங்கே இயற்கை வைத்தியம் தான், இயற்கை உணவு தான், ஆசன பிராணாயாமம் தான். அங்கே பக்தி யோகமும் பஜனைகளும் நடத்தப்படும். இப்பெல்லாம் ஊரில் பஜனை மடமே கிடையாது. ஆகவே ஜனங்களுக்கு மாணவர் பருவத்திலே இதை கற்றுக் கொடுத்து விட்டால் அவர்கள் வாழ்க்கையை வளம் பெறச் செய்வதற்கு இதை ஒரு தொழிலாகவே எடுத்துக்கொண்டு இன்றைக்கு லட்சக்கணக்காக சமாத்தியம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் வெளிநாட்டிலே. ஆகவே என் அருமை மாணவர்கள், இவர்கள் எல்லோரும் ஓசூரிலிருந்து டைட்டானிக் பள்ளிக்கூடத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். 2வது வகுப்பு, 4வது வகுப்பு, 6வது வகுப்பு, 8வது வகுப்பு என்று டைட்டானிக் பள்ளிகள் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். அங்கே எல்லா மாணவர்களுக்கும் கட்டாயப்பாடம் ஒரு ஆசிரியை போட்டு நல்ல பல்கலைக்கழகத்திலே அவர்கள் எம்எஸ்சி பெற்றவர்கள் அந்த ஆசிரியை மாணவர்களை தயார் செய்து வந்திருக்கிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். இப்பொழுது கர்ப்பபிண்ட ஆசனத்தை செய்ய போகிறார்கள் மாணவர்களுக்கு. இது கர்ப்பிணி பெண்களுக்கு தான் கர்ப்பத்திலே ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக வைத்திருக்கிறார்கள். ஆனால் மாணவர்கள் ஏன் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு மலச்சிக்கல் இருக்கின்றது. 90% புள்ளி விவரங்கள் சொல்கிறது மாணவர்கள் சரியாக மலம் கழிவதில்லை. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி ஊனின். மருந்தே வேண்டாப்பா, சாப்பிட்டது வெளியே போனப்பறம் தான் அடுத்தால சாப்பிடணுங்கிறான். நீ எத்தனை தடவை வேணாலும் சாப்பிடு, அத்தனை தடவை வெளியே போகணும். நீ 3 தடவை சாப்பிட்டு 1 தடவை வெளியே போனால் 2 தடவை ஸ்டாக்னேஷன் உள்ளே தங்கி விடுகிறது. அது ஊசுகிறது, அழுகிறது, கிருமி அடைய வருகிறது, பல்வேறுபட்ட நோய்கள் வருகிறது. அதெல்லாம் மருந்துங்கிற அதிகாரத்தை மருந்து சொல்லலை. நமது உலக புகழ்பெற்ற வள்ளுவர் சொல்கிறார், மருந்தென வேண்டாவா, மருந்து தேவையில்லைப்பா. இந்த யாக்கைக்கு, இந்த உடம்புக்கு அருந்தியது சாப்பிட்டது அற்றது வெளியே போய்விடும். அதுக்கப்புறம் போற்றத்தக்க உணவாக சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறார். போற்றத்தக்க உணவு எது? பழம்தான். கோவிலுக்கு என்ன சொல்லி கொண்டு போகிறோம்? பழம்தான் கொண்டு போகிறோம். ஹாஸ்பிட்டலில் நோயாய்ப்பட்டவங்களுக்கு என்ன கொண்டு போகிறோம்? பழம்தான் கொண்டு போகிறோம். பள்ளிக்கூடத்தில் என்ன படிக்கிறோம்? அந்த பழத்தில் அந்த வைட்டமின், இந்த பழத்தில் இந்த வைட்டமின், அந்த மினரல் இருக்குன்னு படிக்கிறோம். ஆனால் வாழ்க்கையில் அதை நாம் கடைபிடிப்பதே கிடையாது. இட்லி, தோசை, சப்பாத்தி, இதை நான் வெஜிடேரியன் டயட், இதைத்தான் நாம் சாப்பிட்டுட்டு இருக்கோமே தவிர பழங்கள் சாப்பிடுவதில்லை. பிள்ளைகளுக்கு பழங்கள் கொடுக்கணும், மலச்சிக்கலே இருக்காது. அதற்கு முக்கியமான மலச்சிக்கலை நீக்கக்கூடிய, கேஸ் ட்ரபிளை நீக்கக்கூடிய, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எது வந்தால் நீக்கக்கூடிய அற்புதமான ஆசனம் செய்ய போகிறாங்க. என் அருமை மாணவமணிகளே, நீங்கள் கையை தரையிலே வைத்துக்கொண்டு காலை மட்டும் பத்மாசனத்தை மடக்கி வயிற்றிலே மெதுவாக தூக்கி வையுங்கள். கையை தரையிலே வைத்துக் கொள்ளுங்கள். பத்மாசன நிலையிலே காலை மடக்கி வயிற்றில் வைக்க வேண்டும். எவ்வளவு தூரம் வைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் கையை மடக்கி வயிற்றில் வைக்க வேண்டும். பத்மாசனம் போடுவது என்பதே கடினம். குழந்தைகள் மேஜை சாப்பாடு இருக்கின்ற காரணத்தினால் பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் நடுத்தர யாராக இருந்தாலும் சரி பத்மாசனமே வராது. பத்மாசனம் போட்டு விட்டாலே அவளுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன், மெடிடேஷன் பண்ணக்கூடிய ஒரு சக்தி வந்துடும். மெதுவாக கீழே இறக்குங்க. கையை தரையிலே வைத்து உடம்பை நேராக வைத்து கொண்டு 2 மூச்சு இழுங்க. நல்ல சத்தமாக இழுக்கணும் மூச்சு.
சில விஷயங்களை திரும்ப திரும்ப சொன்னா தான் ஜனங்களுக்கு புரியும். ஏன் மூச்சை வேகமாக இழுக்க வேண்டும்? எல்லோருமே இப்போ 1/3 பகுதியைத்தான் நுரையீரலை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். நீளமாக மூச்சு இழுக்க இழுக்க நுரையீரல் விடிவடைந்து முழுமையான நுரையீரலையும் உபயோகப்படுத்தக்கூடிய தன்மை நமக்கு வந்துவிடும். மீண்டும் ஒரு முறை கையை அப்படியே வைத்துக்கொண்டு பத்மாசனத்தை வயிற்றில் அமுக்கி தூக்குங்கள். அப்படியே தூக்குங்கள். நல்ல வயிற்றில் அமுக்கணும். கேஸ் ட்ரபிள், கான்ஸ்டிபேஷன், இன்னும் சின்ன பிள்ளைகளுக்கே ஜுவனைல் டயபெட்டிக் வந்து விடுகிறது, நீரிழிவு நோய். இவர்களுக்கெல்லாம் வராமல் காக்க வேண்டும் என்று சொன்னால் வருமுன் காப்போனாக இந்த ஆசனம் நமக்கு உபயோகப்படுகிறது. இன்றைக்கு 25% மாணவர்களுக்கு ஜுவனைல் டயபெட்டிக் வந்து விடுகிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். குழந்தைகளுக்கு அது வம்சவாரியாக இருக்கலாம், அல்லது பல்வேறுபட்ட மாத்திரைகளை அதிகமாக சாப்பிட்ட காரணத்தினால் இருக்கலாம் என்று அதுக்கு ஒரு காரணமே கண்டுபிடிக்கப்படவில்லை. ஜுவனைல் டயபெட்டிக்கு என்ன மருந்து? காலமெல்லாம் ஊசியை அவங்க கையில் கொடுத்துருவாங்க. அவங்க தொடையில் பார்த்தீங்கன்னா 2 தொடையிலையும் மாறி 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 ஊசியை அவங்களே போட்டுடுவாங்க. சின்ன குழந்தைகளுக்கு இல்லை பெற்றோர்களே போடுவார்கள். இப்படியான ஒரு நிலைமையெல்லாம் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. இது போன்ற ஆசனங்களை செய்வார்களானால் ஜுவனைல் டயபெட்டிக் தப்பலாம். ஜுவனைல் டயபெட்டிக் வந்தவர்களும் அதிலிருந்து மீளலாம். மெதுவாக இறக்குங்கள், இறக்குங்கள், நன்றாக மூச்சை இழுங்கள். இப்பொழுது அந்த பத்மாசனத்தை இப்படி ஒரு 15 நாள் செய்துவிட்டு அதற்கு பின்பு இந்த கர்ப்பபிண்ட ஆசனத்தை செய்ய வேண்டும். நீங்கள் இப்பொழுது பத்மாசனத்தை இறுக்கி போட்டுக்கொண்டு கையை கொறுத்து செய்து காட்டுங்கள் என் அருமை மாணவர்களே. இப்பொழுது நீங்கள் அப்படியே பத்மாசனத்தை தூக்கி கையை கொறுத்து செய்து பாருங்கள். கையை இறுக்கி பிடித்துக் கொள்ள வேண்டும், பொறுக்க வேண்டும். முகத்தில் விகாரமாக வைத்துக் கொள்ளாமல் மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு ஒரு 20 எண்ணிக்கை அந்த நிலையிலேயே இருக்க வேண்டும். இவைகளெல்லாம் சின்ன சின்ன ஆசனங்கள். சிறுவர்கள் மட்டும் செய்ய வேண்டும் என்பதல்ல, பெரியவர்களும் செய்யலாம். வயிற்றிலே பெரியவர்களுக்கும் பெண்மணிகளுக்கும் தான் கர்ப்பப்பையில் இன்றைக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள், தீர்க்காத பிரச்சனைகள். கர்ப்பப்பையில் என்னெல்லாமோ வியாதிகள் வந்து விடுகிறது என்று சொல்கிறார்கள். ஆகவே கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட என்ன பிரச்சனை இருந்தாலும் நீக்கிக் கொள்ளலாம். ஃபைபர் வந்து விட்டது என்று சொல்வார்கள். ஓவர் ப்ளீடிங், சில பேருக்கு சரியான காலத்தில் அவர்களுக்கு மாதவிலக்கு வராது. இது போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த ஆசனம் மிகவும் உதவிகரமாக இருக்கும். வருமுன் காப்போனாகவும் நோய் வந்தவர்களுக்கும் இது ரொம்ப உபயோகரமாக இருக்கும். மெதுவாக கீழே இறக்குங்கள், நீண்ட நெடுமூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள், நன்றாக மூச்சை இழுக்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். மடக்குங்கள், காலை இறுக்கி பிடித்துக் கொள்ளுங்கள். ஒரு 20 எண்ணிக்கை. பத்மாசனம் போட்டு உட்கார்வு என்பதே கடினம். அதை அந்த பத்மாசனத்தை இறுக்கி தன்னுடைய பிருஷ்ட பாகத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். பேலன்ஸ் பண்ணி கொண்டு நிற்பது என்பது சற்று கடினம். ஆரம்ப கட்டத்தில் சுவர் ஓரமாக இருந்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்யலாம். அல்லது யாராவது தலையை தோளை பிடித்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வைத்த பின்புதான் அவர்கள் இந்த மாதிரி கையை விட்டு விட்டு இறுக்கி பிடித்து கொண்டு செய்வார்கள். ஆனால் சுவர் ஓரமாக இருந்து செய்தாலும் ஒரே பலம்தான் உங்களுக்கு கிடைக்கும். மெதுவாக இறக்குங்கள், நீண்ட நெடுமூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள், நன்றாக மூச்சை இழுக்க வேண்டும். இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு செய்ய வேண்டும் இந்த ஆசனத்தை. கையை கீழே வைத்து மெதுவாக தூக்குங்கள். முதலில் மூஞ்சியை சாதாரணமாக வச்சுக்கணும். பல்லை கடிக்கவோ மூஞ்சியை விகாரமாகவோ வைத்துக் கொள்ளக்கூடாது. நான் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் இந்த ஆசனத்தில் நான் இருக்க முடியும் என்ற ஒரு நிலை உங்களை பார்த்தாலே தெரிய வேண்டும். பல்லை கடித்து கொண்டோ முகத்தை விகாரமாக வைத்து கொண்டு செய்தால் நாம் உடலை கஷ்டப்படுத்தி கொண்டு செய்கிறோம் என்ற அர்த்தம். ஆசனம் என்பது மகிழ்ச்சியாக செய்யக்கூடியது. மெதுவாக இறக்குங்கள், நிமிர்ந்து நல்ல நீண்ட நெடுமூச்சு வாங்குங்கள், நன்றாக மூச்சை இழுக்க வேண்டும். சத்தம் வர வேண்டும். மூச்சை இழுக்கும் பொழுது சத்தம் வர வேண்டும்.
மீண்டும் ஒரு முறை காலை மடக்குங்கள். அப்படியே இருங்க. ஒரு 20 எண்ணிக்கை. சாதாரண மூச்சு. மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும். விகாரமாக மூஞ்சியை வைத்துக்கொண்டு இந்த ஆசனத்தை செய்யக்கூடாது. இது போன்ற ஆசனம் செய்யும் பொழுதே குழந்தைகளுக்கு ஒரு பொறுமை வந்துவிடும். ஏன்னால் வலியை தாங்கிக் கொள்கிறார்கள். வலியை தாங்க தாங்க பொறுமை தானாகவே வந்துவிடும். நோ பெயின் நோ கெயின் என்று சொல்வார்கள். மெதுவாக இறக்குங்கள். எந்த ஆசனத்தை ஆரம்ப கட்டத்தில் செய்தாலும் சிறிது வலி இருக்கும். அந்த வலியவே அதுதான் ஹத யோகம் என்று சொல்கிறார்கள். ஹதம் என்றால் உடலை வதைக்கிறது, இம்சைப்படுத்துவது. அதான் ஹா என்றால் சூரியகலை, தா என்றால் சந்திரகலை. இந்த 2 கலைகளையும் ஒழுங்குபடுத்துவதற்காக செய்யக்கூடியதுதான் ஆசனம். இப்பொழுது நீங்கள் காலை மடக்கி கையை இறுக்கி பிடித்துக் கொள்ள வேண்டும். காலை மடக்குங்கள். கையை இறுக்கி பிடித்துக் கொள்ளுங்கள். இறுக்கி பிடிக்கணும். பாருங்கள், வயிறு இறுக்கப்படுகிறது. ஆசனத்தில் அநேக ஆசனங்கள் பார்ப்பீர்களானால் வயிற்றை சம்பந்தப்படுத்தியே இந்த ஆசனங்கள் இருக்கும். வயிற்றில் இருந்துதான் நிறைய நமக்கு நோய்கள் வருகிறது. மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். நன்றாக மூச்சை இழுக்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். நால்வரும் ஒன்று போல் செய்கிறார்கள். பாருங்கள், ஒரு ஒழுக்கம் வந்துவிடும். உடலை வருத்தி கொண்டு எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் இந்த ஆசனத்தில் நாங்கள் இருப்போம். இவர்களுக்கு கான்ஸ்டிபேஷனோ கேஸ் ட்ரபிளோ இவைகளெல்லாம் இருக்காது. 2 வேளையும் இவர்கள் மலத்தை கழிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்துவிடும். அதை கழித்து விடுவார்கள். ஆசனம் செய்வதற்கு லகுவாக இருக்கும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். நன்றாக மூச்சை இழுக்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை இந்த பத்மாசனத்தை கலைத்து விட்டு மாற்றி போடுங்கள். காலை மாற்றி போடுங்க. ஒரே காலை போட்டு செய்யக்கூடாது. இப்போ மாற்றி போடுங்க. முதல்ல வலது கால் போட்டால் இப்போ இடது காலை போடணும். அப்படி மாற்றி மாற்றி போடணும். காலை மடக்கி செய்யுங்கள். இறுக்கி பிடிங்க. எவ்வளவு அற்புதமாக செய்கிறார்கள் பாருங்கள். அவர்கள் பட்டெக்ஸ் வெயிட்டில் அப்படியே நிற்கிறார்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த ஆசனத்தை அப்படியே திருப்பி செய்யணும். நீங்கள் அந்த பக்கம் திரும்புங்க. இப்பொழுது ஒரு முறை தூக்குங்கள். காலை தூங்குங்க. கையை பிடிச்சுக்குங்க. மெதுவாக இறக்குங்கள். நேராக வாருங்கள். நேராக உட்காருங்கள். பத்மாசனத்தில் ஒரே லைனில். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, நீங்கள் கடினமான ஆசனங்களை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது அல்ல. இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்கள் காலையில் ஒரு 10 நிமிடம், மாலையில் ஒரு 10 நிமிடம் செய்தாலே அவர்கள் ஒரு ஆரோக்கியவானாக வந்து விடுவார்கள். சின்ன நோய் தான் பெரிய நோய்க்கு அடிப்படை. சிறு குழந்தைகளுக்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு வருமானத்தில் பெரும்பகுதி வைத்திய செலவுக்கு போயிடும். டெஸ்ட்டுங்கிற பெயராலே, சோதனை என்கிற பெயராலே பல்லாயிரக்கணக்கான ரூபாய்கள் போய்விடும். ஏழைகள், நடுத்தர மக்கள், ஏன் பணக்காரர்கள் கூட இன்றைக்கு வைத்திய செலவுக்கு திணறுகிறார்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கு மருத்துவ செலவுகள் எல்லாம் அதிகமாகிவிட்டது. சோதனை என்ற பெயரால் ஒரு டாக்டர்கிட்ட போனால் அவ்வளவு டெஸ்ட் எடுத்தால் கூட அடுத்த டாக்டர்கிட்ட போனால் அவரும் எடுக்க சொல்லார். அவரும் அங்கே ஒரு டெஸ்ட்டு எடுக்கக்கூடிய அத்தனையும் வச்சுருப்பார். அதை பார்க்கணும் அப்படின்னு. ஏற்கனவே எடுத்த டெஸ்ட் இருக்குன்னா கிடையாது, இப்போவும் பார்க்கணும். அதனால் நமது பணச்செலவை வைத்தியத்துக்காக குறைக்கவும், என்றும் ஆரோக்கியமாக இருக்கவும், நோய் நொடி இல்லாமல் வாழ்வதுதான் வாழ்க்கை. ஆகவே இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்களை பழகி என்றும் ஆரோக்கியமாக நீங்கள் அனைவரும் வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனா ஆண்டியப்பன். வணக்கம். பல்லாண்டு வாழ்ந்திட இயற்கையோடு இயைந்த